ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் வெண்பா குட்டியை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்தி நம்மளை கஷ்டப்படுத்துறது கூட நம்மளால் தாங்கிக்க முடியும். ஆனால் இவ்வளோ வன்மத்துக்கும் காரணமான இந்த தீபிகா வெளியில் சுதந்திரமாக அப்படி நல்லவங்க வேஷம் போட்டுட்ருக்கிறத பார்க்கவே சகிக்கலை. கண்டிப்பாக கூடிய சீக்கிரமாக நம்ம வெண்பா குட்டி கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, இதுக்கு காரணமான இந்த தீபிகா கடுமையாக தண்டிக்கப்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஏன்னா அவ்வளோ ஆவேசமாக இருக்குது இந்த தீபிகா மேலே. ஸோ இவ்வளோ தப்பியும் பண்ணிட்டு ஒரு குழந்தை இந்த அளவுக்கு இன்றைக்கி கஷ்டப்பட்டுட்டு இருக்கா அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த தீபிகா தான். எப்படி இந்த தீபிகாவை சும்மா விட்டு வைக்கிறாங்க அப்படின்றது தான் கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியல. ஸோ பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்போ தீபன் கிட்ட நானும் அந்த வெண்பாவை தேடிட்டு தான் இருக்கேன், என்னால் பண்ணுற முயற்சி நானும் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்ட்டு நல்லவங்க மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. பார்க்கும்போது அவ்வளோ விருப்பாக இருந்தது. ஸோ நம்ம மல்லியுமே எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே தோல்வியில் தான் போய் முடியுது. நேற்று எபிசோடில் கூட நம்ம வெண்பா இருக்க அந்த இடத்த ஜஸ்ட் நெருங்கிட்டாங்க அப்படின்னாலுமே அங்கே இருந்தும் பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டி நம்ம மல்லியோட கண்ணில் படாமல் போயிடுறாங்க. ரொம்பவே வேதனைப்படக்கூடிய விஷயமா இருக்குது. நம்ம மல்லிக்கு எதுக்காக இந்த நிலைமை, அதுவும் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற இந்த ஒரு சுச்சுவேஷனில் எதுக்காக இவ்வளோ பெரிய கஷ்டத்தை அந்த கடவுளும் இந்த டேரக்டரும் கொடுத்தாங்க அப்படின்னு தான் தெரியல. ஸோ இப்போ வீட்டுக்கு வரும்போது கண்டிப்பாக வெண்பாவோட தான் வரணும், அப்படி வந்தால் மட்டும்தான் என்னோட கண்ணில் முழிக்கணும் அப்படின்ற மாதிரி விஜய் ஏற்கனவே பயங்கரமாக திட்டி தீர்த்திருந்தாங்க. நம்ம மல்லியை இப்போ கூடாததுக்கு நம்ம மல்லி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற நியூஸை வேற இந்த ராஜி வேற விஜய் கிட்ட சொல்லிட்டாங்க. அப்படின்றதுனால விஜயுமே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க, மல்லி எந்த விஷயத்த வேணால் என்கிட்ட மறைப்பா, ஆனால் இப்படி ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா, உண்மையாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தை என்கிட்ட மறைச்சிருக்க மாட்டா அப்படின்ற ஒரு நம்பிக்கை வார்த்தை வேற சொல்கிறாரு. ஸோ இதை கேட்கும் போதே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஸோ நம்ம மல்லி இந்த விஷயத்தை மறைச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது விஜயோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போதே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஸோ எதுவுமே கெட்டதாக நடந்துடக்கூடாது, நம்ம மல்லிக்கு இனிமேலாவது எல்லாமே பாசிட்டிவாக தான் நடக்கணும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க.